சனிவார் வாடா கோட்டைக்கு அருகே உள்ள தர்கா மசூதிகளை இடித்து தள்ள வேண்டுமாம் என்ற மாநிலங்களவை பாஜக பெண் உறுப்பினர் மேதா குல்கர்னி பேச்சுக்கு காங்கிரஸ் கட்சி உட்பட பாஜக கூட்டணி கட்சியினரும் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். பாஜகவுக்கு கிடைக்கும் வாக்குகள் கேரளாவின் பின்பத்தை அழித்துவிடும் என்று அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். உலகின் மிக மோசமாக மாசுபட்ட நகரங்கள் பட்டியலில் முதலிடத்தை டெல்லி மாநகரம் பிடித்துள்ளது. இந்தியாவில் காற்று மாசுபாடு கடுமையாக சுகாதார அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தி கொள்ள வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் எச்சரித்துள்ள நிலையில் இவ்விவகாரத்தில் பிரதமர் மோடி மௌனம் காப்பதாக காங்கிரஸ் கட்சி கடுமையாக குற்றம் சாட்டியிருக்கிறது. பீகாரில் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்திருக்கும் நிலையில் முதல் முறையாக வாக்களிக்கும் பீகார் கல்லூரி மாணவர்கள் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கு முன்னுரிமை அளிக்கும் அரசை விரும்புவதாக தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தினசரி மின் தேவை 11,000 மெகாவாட்டாக குறைந்துள்ளது. காவலர் வீர வணக்க நாளையொட்டி காவலர் நினைவு சின்னத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்தினார். வாரிசுதாரர்களுக்கு பணி நியமன ஆணையும் வழங்கியுள்ளார்.